நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஆடிப்பூர திருவிழா 3ஆம் நாள் மஞ்சள் பட்டு உடுத்தி காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜை நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு காந்திமதி அம்பாள் சன்னதி 2ஆம் பிரகாரத்தில் மேளதாளம் முழங்க நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் இரவில் காந்திமதி அம்பாள் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெறும். 3ஆம் நாள் அதிகாலை அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்மன் எழுந்தருளி பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மாலையில் செப்பு கேடயத்தில் மஞ்சள் பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய காந்திமதி அம்மனுக்கு சுவாடச உபச்சார தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அம்மன் சன்னதி யாகசாலை முன்பு எழுந்தருளிய காந்திமதி அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி சன்னதிக்கு சென்று திருப்பாவாடை வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக மேளதாளம் முழங்க அம்மன் சன்னதியிலிருந்து சுவாமி சன்னதிக்கு காந்திமதி அம்மன் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. வழக்கமாக அம்மன் சன்னதி சங்கிலி மண்டபம் வழியாக காந்திமதி அம்மன் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறும். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு காந்திமதி அம்மன் சன்னதி 2ஆம் பிரகாரம் மேல்தளம் மற்றும் மண்டப தூண்கள் சிதிலம் அடைந்து இருந்தது. 1.58 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த சில ஆண்டுகளாக காந்திமதி அம்மன் சன்னதி 2ஆம் பிரகார செப்பனிடும் பணி மற்றும் கரு உருமாறி தீர்த்தக்குளம் சரி செய்யும் பணி ஆகியவை நடைபெற்றது. கடந்த ஜனவரி மாதம் அனைத்து பணிகளும் முடிந்து திறக்கப்பட்டது. இந்த நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு காந்திமதி அம்மன் சன்னதியின் 2ஆம் பிரகாரம் வழியாக காந்திமதி அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.